பாண்டியன் எபிசோட்ல டுடே என்ன பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து நான் அவள எப்படி பார்த்துக்கிட்டேன், எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் அவகிட்ட, எப்படி அவ ஏமாத்தாம சொந்த பொண்ணு மாரி தான் நான் பார்த்துக்கிட்டோம். எப்படி ஏமாத்த இப்படி மனசு வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உடனே அவ மருமக, அக்காவ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு, என்னையும் ராஜியும் வந்து ஒரு படி மேல தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது ஏன்டி அப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நல்லவர் தான். ஆனா ஆனா நானா வந்து எங்களுக்கும் அவரா பார்த்த கல்யாணமுக்கும் வித்தியாசம் பார்த்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. அது ஊட்டி, "அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே. "அத்த நான் குத்தி காட்டலாம் சொல்லல. நான் தோணுனத சொன்னேன் நானு." "என்ன போய் அம்மா சொல்லுச்சு, ஆட்ட சொல்லுச்சு, அதால போய் சொன்னேன்." அதெல்லாம் உண்மையா இருக்காதுடி. அவளும் பெரிய சாமர்த்தியசாலி தான். எது ஏமாத்திட்டு இருக்கா ஃபுல்லா. ஆரம்பத்துல இருந்தே வீட்ல இருக்க அப்படியே அவ பக்கம் இழுத்து பார்த்துருக்கா எல்லாத்தையும். ஃபுல்லா இது பண்ணி. எப்படி பாவம்டி சரவணன். அவன் வாழ்க்கைய கெடுத்தது இல்லாம, அவன பத்தி ஒரு மாமாட்டிட்டு வந்துட்டு பெண்ணெல்லாம் போலலாம் சொல்லி வச்சிருக்காடி. சரியான ஆள் தாண்டி அவ. கெட்டதுலயும் ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டே இருக்கா. இல்லன்னா மொத்த குடும்பத்தையும் சலிச்சு சின்ன பின்னமாக்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாச்சும் யார் வாழ்க்கையும் போகாம, யாருக்கு உதவியும் கெடுக்காம, நிம்மதியா இருந்து போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அது அந்த கடவுளுக்கு பிடிக்கல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ முடியுமோ? இந்த வீட்டுக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதுட்டு இருக்கா கோமதி. உடனே இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாறி இருக்குமான்னு அழுதுட்டு பாண்டியன் வந்து எல்லா இடத்துலயும் எழுந்து கதவு திறந்து வெளில வந்து பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரையும் பார்த்து ஒரு மாரி அப்படியே ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறான். என்னடா ஆச்சு இப்படி ஆயிடுச்சு நம்ம புள்ள வாழ்க்கை அப்படின்ற மாரி இருக்கான். சரவணா அப்பா பண்ணி வச்ச கல்யாணத்தால இப்படி ஆயிடுச்சடா ரொம்ப மன்னிச்சிடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டே இருக்கான் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு மைல் யோசிச்சுன்னு இருக்கான். உடனே வந்துச்சு நம்ம இப்படிலாம் வந்து இருந்தோம் சந்தோஷமா ஒரு மாதிரி இதுவாக நல்லா இதுவாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டி இவ்வளோ கொண்டாடணும். மாமா இவ்வளோ சந்தோஷமா நம்மளை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான் அதை பார்த்துக்கிட்டு. ஏன் அழுவுற அழுவாத எல்லாம் சரியாயிடும். அம்மா எல்லாமே சரி பண்ணுறேன். தப்பாரு என் புருஷன் சந்தோஷமா இருப்பேன். என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. நீ அமைதியாக தூங்குடாம்மா நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். உடனே தூங்கு தூங்குவான். அவளுக்கும் தூக்கமே வராது. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யோசிக்கிறான் இது இப்படி விட்டால் சரியாகாது. நம்ம வீட்டு போய் நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு நைட்டு கடை அப்போ நடுராத்திரி எழுந்து கிளம்பிட்டான். கிளம்பி அங்கேருந்து வெளில கிளம்பி போயின்னு இருக்கான். வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கதவு வாங்க திறந்துட்டு அவள் பாட்டுன்னு வீட்டிலேருந்து வெளில கிளம்பிட்டான். கிளம்பி கரெக்டாக வந்து பாண்டியன் ஸ்டோர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் நேராக நடந்து. வந்து அவங்க அவ்வளோ பெரிய கோலம்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வெளில கதவு திறந்து பார்த்தா மயில் வெளில வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். உடனே இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. என்னக்கா ஏன் மயில் அக்கா நீங்கள் ஏன்க்கா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வாசந்தி கோலப்புலத்து வந்திருக்கீங்க. மயிலுன்ற ஒரு பொண்ணு மறந்துட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அக்கா உடனே அவன் அக்கா நான் ஏன்க்கா அப்படிலாம் நினைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் வீடு நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். உடனே ஃபுல்லாக வீட்டிலலாம் எழுந்துட்டாங்களா? அத்தை மாமாலாம் எழுந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப முழிக்கிறாங்க. ஐய்யய்யோ! என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன சவுண்டு? அத்தை, அத்தை, அத்தைன்னு அக்கா என்னக்கா பண்ணுறீங்க? அக்கா என்னக்கா பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்கிறாங்க உடனே. அத்தை உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சம் வாங்களேன் அத்தை. கோமதி வந்து என்ன அத்தை 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 சொத்து நம்ம வீடுன்ற அவ்வளோதாண்டி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தூக்கி உடனே மூடிடுறாங்க. இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.